என்ன நம்ம ஆள் இன்னும் ஆளை காணோம். என்ன அவங்க அண்ணன் வரா? ஐயோ வந்துட்டான். ஏய் இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை டியூட், பைக் ஸ்டார்ட் ஆகலை, அதான் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ள என்னன்னு பாரு. சாவி கொடுறா. சாவி வீட்டில் இருக்கு. சாவி வீட்டில் இருக்கும்போது வண்டி அப்புறம் எங்கே வந்துச்சு? அது பைக் ஓனர் தான் கேட்கணும். அப்போ நீ பைக் ஓனர் இல்லையா? டியூட் பைக் ஸ்டார்ட் ஆகுன்னு தான் சொன்னேன், ஆனால் அது என் பைக் நான் சொல்லவே இல்லையே. ஏன்டா டேய், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியாத ஏரியாவுக்குள்ளே வந்து அதுவும் தெரியாத பைக் மேலே ஏறி உட்காந்து தெரியாத மாதிரி எனக்கு சைடு அடிக்க தானே வந்திருக்கேன். ஆமாம், எப்படி தெரியும்? மாப்பிள்ள இன்னைக்கு முழுசா போகக்கூடாது. அச்சு கை கால் அப்பா 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 அண்ணா மிஸ் ஆகிட்டேன்டா. ஒரு நாள் மாட்டாமல போயிடுவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஆமாப்பிள்ள இவன் என்ன ஷூவை மூஞ்சி மேலே கட்டி கிடச்சி வர்றான்? இவங்க வேற பார்த்துட்டே போறானுங்க. இதே வேலையா போச்சு. டேய் மூஞ்சி அவனையும் பாரு. உங்க அப்பன் தான் சின்ன வயசுல என் உயிரத்தன்னு பார்த்தா இப்போ நீ வந்து எடுக்கிறியா? சும்மா திட்டிகிட்டே இருக்காது பெரியப்பா. குளிக்கலான்னு போனால் குழாயில் தண்ணியே வர மாட்டேங்குது. அப்போ மோட்டர் போட வேண்டியதானே? சரி, ஊராயாது ஊரா இது? இதே எங்கூரா இருந்தா குளம் குட்டைன்னு போனோமா குளிச்சோமா கோமணத்தை கழுவுணுமா வந்துட்டே இருப்பேன். ஊராயா இது? தம்பி ஓவரா பேசாதப்பா. நீ நிக்கிறிய இந்த இடம் ஏறிதான். நான் தான் ரேட்டு கம்மியா கிடைக்குதுன்னு வீடு வாங்கி கட்டேன். சென்னையில பாதி பேர் இப்படிதான். பெரியப்பா என்னையா சொல்ற? டேய் இப்ப எதுக்கு அலற? 2 தெரு தள்ளி தான் ஆறு ஓடுது, அங்க போய் குளிச்சுட்டு வா. என்ன ஒண்ணு தண்ணி கொஞ்சம் கருப்பா இருக்கும். நாங்கெல்லாம் சேத்து தண்ணியில குளிக்கிறவங்க, இந்த ஆத்து தண்ணியில குளிக்க மாட்டேனா? வட்டா டேய் மாங்கா மாடியா இங்க வாடா. எது சொன்னாலும் நம்பிடுவியா? அது கூவாடுறா. யாரா இவன்? பைத்தியக்காரனாகிறான். பெரியப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ காசு எடுத்து வை. டேய் இவ்வளோ நேரம் நல்லா தானடா பேசிட்டு இருந்த, என்னடா திடீர்னு காசு கேட்குற? இல்ல இதெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வராது. நீ காசு எடுத்து வை, நான் கிளம்புறேன். டேய் பெரியப்பங்கிட்ட காசு இல்லடா. நீ என்ன பண்ண எது பண்ணு தெரியாது பெரியப்பா. இப்ப எனக்கு காசு வந்து அவனும் ரெடி பண்ணு. அண்ணா 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 என்ன? இன்னைக்கு டிவியில விளம்பரம் பார்க்கும்போது ஒரு சூப்பர் பிஸ்கெட் காட்டினாங்க. அந்த பிஸ்கெட்டை பிரிச்சா அதுல இருந்து கிரீம் ஒழுகுது. எனக்கு அந்த பிஸ்கெட் வாங்கி தரியா? முதல்ல மூக்குல ஒழுகுது, அதை தொட. இப்ப வாங்கி தரியா? இவ ஒருத்தி கல்யாண வயசுல வந்துட்டு சும்மா உயிரை வாங்கிட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு. யோ பெரியப்பா, நீ மட்டும் காசு கொடுத்துருந்தா ஏதாச்சும் ஒரு இழிச்ச வேணை பார்த்து இவளை கட்டி கொடுத்து அனுப்பியிருப்பல்ல. எனக்கு ஒரு ஐடியா. என்ன கேன பையனை நீயே பாத்துறியா? அட அது இல்லடா, நீ மட்டும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண ஐடியா கொடுத்த அந்த கல்யாணத்துல வர வரதட்சணையை வச்சு உன் கடன் அடிச்சிடுவேன். எப்படி ஐடியா? யோ பெரியப்பா என்னையா சொல்ற? வரதட்சணையை பத்தி இவ்வளவு ஓப்பனா பேசிட்டு இருக்க? டேய் பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் அடுக்குமாடி பங்களா, 6 டிஜிட்ல சம்பளம், சொந்த காரு, ஆனா சொந்தக்காரங்க மட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மட்டும் கேக்குறாங்களே. அதெல்லாம் சரி, நான் எதுக்கு ஐடியா கொடுக்கணும்? என்னால முடியாது. உனக்கு காசு வேணுமா வேணாமா? ஆமா வேணும். அப்ப ஐடியா கொடு. ஐடியாவா? டேய் இங்க பாரு, ஐடியா கொடுத்தியா, கல்யாணம் பண்ணியா, காசு வாங்கினியா, கையோட ஓடி போயிடு. ஐடியா கொடுத்தா காசு, இல்லனா போடா என் லூசு. வழி விடுங்க, நான் போறேன். அண்ணா அண்ணா பிஸ்கெட் தீந்துச்சு. இவ ஒருத்தி இங்க என்ன பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ உள்ள போ. உள்ள பிஸ்கெட் இருக்கா? இருக்கு போ. ஐயோ பெரியப்பா வேற காசு கொடுக்குறான் அப்படி இப்படின்ட்டானே. இப்போ ஐடியாக்கு என்ன பண்றது? போயிடலாம். பெரியப்பா 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 நில்லு, காசு எடுத்து ரெடியா வை. டேய் இப்பதானே சொன்னேன் கல்யாணத்துக்கு ஐடியா கொடுத்தாதான் உனக்கு காசு. ஐடியா எடுத்துட்டு தான் வந்திருக்கேன், காசு எடுத்து ரெடியா வை. ஃபர்ஸ்ட் ஐடியா. பெரியப்பா இன்னைக்கு உன் பெரிய பையன் விஜய்க்கு பிறந்த நாள், அதனால எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க சொல்லு. டேய் அவனுக்கு 2 மாசம் கழிச்சு தான்டா பிறந்த நாள். ஏன்டா கல்யாணத்துக்கு ஐடியா கொடுறானா அவன் பிறந்த நாள் சாக்லேட் கொடுத்து ஐடியா கொடுக்குறியா? யோ லூசு பெரியப்பா, அதான் இங்க 2 முறை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவன் பிறந்த நாள் சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து போய் கொடுக்கும்போது அவங்க இவனுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்து இவனுக்கு அவங்க மேல லவ் வரலாம்ல, அதை அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. டேய் இந்த மூடி இல்லாத ஜாடிக்குள்ள இவ்வளவு மூளையா? வெரி குட்ரா, வாடா பாத்துக்கலாம் வாடா. பெரியப்பா ரூம் அங்க. தெரியும் வாடா. யோ பெரியப்பா பிறந்த நாள்னு சொல்ற, எங்க சாக்லேட்? உனக்கு என்ன சாக்லேட் தானே வரணும்? எப்படி இப்ப தட்டுறா?
என்னப்பா ஜோடியா வந்திருக்கீங்க? மகனே எதுவும் கேட்காத, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. காலில் விழணுமா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியா தான் காலில் விழுன்னு சொல்லியிருக்கேன். ஏய் அதெல்லாம் அப்புறம் வந்துக்கலாம், இப்போ காலில் விழு. ஹாப்பி பிறந்தநாள் விஜய். பிறந்த நாளா? ஆ. யோ கையடியா, எனக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு பிறந்த நாள் வர. சாரிப்பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்ன, நான் உனக்கு பிறக்கலையா? உங்க அம்மா அதை மறைச்சிட்டாப்பா. ஏய், உன்னை சீக்கிரமா ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமா ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அதை லேட்டா வாங்கி உன்னை சீக்கிரமா ஸ்கூல் சேர்த்துட்டேன்ப்பா. உனக்கும் சீக்கிரமா வேலை கிடைச்சிச்சு. அதனால இந்த விஷயத்த இனிமே லேட் பண்ணக்கூடாதுன்னு இதை சீக்கிரமா உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. எது சொன்னாலும் கொஞ்சம் லேட் ஆகாம கொஞ்சம் சீக்கிரம் சொல்லியா, அப்பதான் எனக்கு தெரியும். இல்லப்பா, இதை சீக்கிரமா தான் சொல்லலான்னு யோசிச்சு லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா. சரி போதும் போதும். இப்போ என்ன உனக்கு? எனக்கு பிறந்த நாள்ல எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா, இந்தாப்பா சாக்லேட். சரி சரி, லேட் பண்ணாம சீக்கிரமா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துரு. அப்பதான் நான் சீக்கிரமா வாங்கிட்டு போக முடியும். எதை கொடுக்கணும், எதை வாங்கணும்? சாக்லேட் தான். அதான் வாங்கிட்டு வந்தாச்சுல. ஆனா எனக்கு கொடுக்கலையே. ஏண்டா இப்பதான் என்கிட்ட கொடுத்தாரு, இதுக்கப்புறம் தான் போயிட்டு எல்லாரும் கொடுக்கணும். ஆனா எனக்கு கொடுக்கலையே. இந்த பார், அச்சு வாய்கெல்லாம் வச்சிருவேன், ஒழுங்கா பேசாம இரு, வா போலாம். சரி சரி, வா போலாம் போலாம். அடுத்த வாட்டி நம்ம சிவாஜி கணேசன் சாரோட ஸ்டைல தான் யூஸ் பண்ணணும். என்ன தர்மலிங்கம், எப்படி இருக்க? ஆளைய பார்க்க முடியல. I'm not Dharmalingam. I'm Damli. D-A-M-L-I Damli. Damli man. விட்டானி R-E-M-O ரெமோன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்ப. சரி, எங்க உன் தங்கச்சி? தங்கச்சி உள்ள இருக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு மேட்டர் சொல்லணும், கூப்பிடு. Yes, I know. This was I was waiting. இதுக்காக வெயிட்டிங்கா? என் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரோ? நோ அவர்லாம் எதுவும் சொல்லல. ஆனா நீங்க இதத்தான் சொல்ல வருவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ச்சே, இத போய் நம்ம சர்ப்ரைஸ் சொல்லி ஏமாந்தீங்க வந்துட்டமேடா. சரி, உன் தங்கச்சி கூப்பிடு. விபிதா. நான் கூப்பிடுறேன். சரி கூப்பிடு. அப்பாடி விபிதா, பச்சா வந்திருக்காரு. உனக்காக ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காரா? ஆஹா, உன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுமா, அதுக்காக தான் கூப்பிடுறாரு. பாபா விடலு. என்ன பண்ண? மிமிக்ரி. யார் வாய்ஸ்? நம்ம படைப்பா படத்துல வர சிவாஜி கணேசன் சாரோட வாய்ஸ். ஓ சரி. அப்ப நான் சொல்றது அப்படியே சொல்றியா? சொல்லுங்க. அனைத்து விதமான காமெடிகளும் கிடைக்கும் ஒரே இடம் ஆதித்யா கலாட்டா. ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு காணத் தவறாதீர்கள். சூப்பர், அப்படியே சொல்லிட்டாரு. விபிதா இங்க வாமா கொஞ்சம். ஹாய் விபி. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிப்பானதும் இனிமையானதும் என்னன்னா தேடினேன். 1 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கவே இல்ல. அப்போ இப்ப கிடைச்சிருச்சா? அது உன்னோட பேர் தான். அத சொல்லும்போது ஸ்வீட்டா இருந்துச்சு. பா போ விஜய். அப்போ இனிமையானது உன்னோட பேச்சு தான். ஐயோ, நீ பேசி அத நான் கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கு. போ விஜய், உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆமா, கையில என்ன சாக்லேட்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இந்த எடுத்துக்கோ. என்ன விஜய் சொல்ற? எனக்கு பிறந்த நாள்னு சொல்றேன். அட அது இல்ல, இதே முன்னாடியே சொல்லல. முன்னாடி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அப்ப நீங்க இதத்தான் முன்னாடி சொல்ல வந்தீங்களா? ஆமா, அப்ப இதுக்கு முன்னாடி நீ என்ன நினைச்ச? அவனை விடுங்க. உங்களுக்கு என்ன gift வேணும்? இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் விலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா உன்னோட விஷஸ்க்கு அது கிடையவே கிடையாது. நீ விஷ் பண்றதே எனக்கு போதும். எனக்காக ஒரே ஒரு வாட்டி ஹாப்பி பர்த்டே விஜய்னு சொல்லு, அது போதும். Wish you many more happy returns of the day. Thank you. இந்தா எடுத்துக்கோ. நீ எடுத்துக்கோ. It's for Damli. மூட்டை எடுத்துக்கோடா. Thank you. சரி, நாங்க பக்கத்து ரூம் போயிட்டு வந்துடுறோம். பை, டாடா, பை. தங்கச்சி, இதுதான் சரியான நேரம். இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, அவர் மனசுல நீ இடம் பிடிக்கணும், அதை நான் பார்க்கணும். அப்படியே நீங்க 2 பேரும் டூயட் பாடணும். அது எப்படி இருக்கு தெரியுமா? போதும். Happy birthday to me. மாமா, என்ன இந்த பக்கம்? அங்க வழி இல்ல, அதான் இந்த பக்கம் வந்தோம். நடமாடும் தபால் பெட்டி. இந்த ஜோக்கு நைட்டு சொல்லுங்க, சாப்பிட்டு சிரிக்கிறேன். ஆமா, கையில என்ன சாக்லேட்? அதுவாடா, அது வந்து வேணாம். ஃபர்ஸ்ட் நான் அக்காட்ட சொல்றேன். அக்கா கூப்பிடு. அக்கா, அச்சி தமிழே. உங்க வாய்ஸ் கேட்டவனே அவளே வரா. ஏய் விஜய் மாமா, என்ன இந்த பக்கம்? என்ன சொன்ன? விஜய் மாமா. ஐயோ, என்ன மாமான்னு கூப்பிடுறாடா. இன்னொரு வாட்டி சொல்லு. விஜய் மாமா. இந்தா எடுத்துக்கோ, எனக்கு பிறந்த நாள். ஏய், wish you many more happy returns of the day. Thank you. மாமா, இனிய பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் மாமா. இத நான் சொல்லி ஆகணும். இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்வீட் எதுனா இந்த சாக்லேட் தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா அது அப்படி கிடையாது. நீ பேசுற பேச்சு தான் அதை விட ஸ்வீட்டா இருக்கு. இல்ல மாமா, சாக்லேட் பிரிக்க முடியல. டேய் ரப்பர் வையா அமைதியா தின்றா. ஐயோ சிரிக்கிறாளே. ஆல்கஹால்ல தான் போதை ஏறும்னு கேள்விப்பட்டேன்டா. ஆனா இவ சிரிக்கிற சிரிப்புலயே போதை ஏறுதுடா. அட கருமமே, இது தெரியாம எங்க அப்பா டெய்லி வைன் ஷாப்ல போய் குடிக்கிறாருன்னா பாருங்க. போதும் விஜய் மாமா. ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன gift வேணும்? கிஃப்டா? இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் விலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா உன்னோட விஷஸ்க்கு அது கிடையவே கிடையாது. அதனால நீ எனக்கு விஷ் பண்ணதே போதும். மச்சான் இங்க வாங்க, இங்க வாங்க. ஒக்க செகண்ட் வெயிட் செய்யண்டி. கமாண்டா. எதுக்கு இவ கூப்பிடுறா? என்ன விபி? உனக்கு ஃபர்ஸ்ட் gift நான் தான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால என்னோட ரிங்கையே உனக்கு gift-ஆ தரேன். சூப்பர் சூப்பர். எஸ் எஸ் எஸ். தேங்க் யூ. விஜய், விஜய், மாமா விஜய், ஒரு நிமிஷம். போடா. வர என்ன தமிழ்? தம்பி போனை குடுறா. வேலை நான் மட்டும் தம்பின்னு கூப்பிடுவா. போனை கிஃப்ட் பண்ண போறல என்ன? ஏய், என்ன என் போனுக்கு ரிங் கொடுக்குற? புரியலையா? எங்க அக்கா ரிங்கும் கொடுப்பா, இதுவும் கொடுப்பா. எதுவும்? இதுவும் நல்லா காட்டி கொடுப்பா. செயின். தேங்க் யூ so much தமிழ். அண்ணா எடுனா. விஜய், விஜய், என்ன மறுபடியும் ஒக்க செகண்ட் வெயிட் செய்யண்டி. ஒண்ணு பண்ணு. இந்தா வெச்சுக்கோ. லாம்ப் லைட் நல்ல பளிச்சுன்னு லைட் எரியும். நீ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுப்போம். நான் போயிட்டுட்டா? எடுத்துட்டு வா. நீ கூப்பிடு, மாமனை கூப்பிடு. மாமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிடி. வாடா. அப்பா, இது ஃபுல்லா தங்க இருக்குன்னு சொல்லி நம்பிடுவோம். மறுபடியும் இன்னொரு கிஃப்டா? தேங்க் யூ so much. அண்ணா நீ இன்னும் ஏதாவது இத பெருசா வந்துட்டேன். இப்ப பாரு. விஜய், விஜய் இங்க வா. ஒரு நிமிஷம் இரு. சிரிக்குமா அவன் கிறுக்கி. இருங்க மறக்காத, நான் எடுத்துட்டு வரேன். விஜய், விஜய் இந்தா. நீ கிரிக்கெட் விளையாடுவல்ல, அதுக்காக தான். சேஃப்டி. சரி ஓகே. புர்ரா மாமா, விஜய் ஒரு நிமிஷமா. ஓப்போ. கங்கையின் குடிது உடம்புக்கு நல்லது. கீழே விழுந்துடாதடா. ஜி மாமா. இன்னும் பெருசா ஏதாவது எடுனா. இத வந்துட்டேன். விஜய், விஜய் இங்க வா. விஜய், விஜய் இந்தா. விஜய் கர்டன். ஆமா வெச்சுக்கோ. மாமா 2 minutes. வாடா. விஜய், டயர்டா இருப்பாரு. காலை வச்சு படுத்துட்டு. இன்னும் பெருசா ஏதாவது எடுனா. புர்ரா. அவ கூப்பிடல பாறா. விஜய், விஜய் வாங்க வாங்க. அம்மா. ஐயோ அப்பா. விஜய் பிடிங்க. பீன் பேக் நல்லா இருக்கும் உட்கார்றதுக்கு. மாமா, அப்பா. மாமா, விஜய் வரண்டி. இந்த கையில சாக்லேட் மூட்டை கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே. எனக்கு வேற அழுது இல்லை குடு. ஏய், வேற எது இல்லை மாமா. இந்தா இத நான் உனக்கு gift பண்ற வச்சுக்க. விஜய், கூப்பிடு. விஜய் இங்க வா. விஜய், விஜய் இங்க வா. ஒரு நிமிஷம். விஜய், விஜய் இங்க வா. விஜய் இங்க வா. விஜய் இங்க வா. போதும். நீங்க ரெண்டு பேரும் என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? பை. அப்ப நான் ரெடி. என்னண்ணா? விடு பாத்துக்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? இந்த டேப்ல இருக்க பயோபேட், நீ உள்ள போய் தூங்கு. போ போ. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்னது இது? இதுக்கு பேரு ஸ்வீட், பேரு சாக்லேட். அது எனக்கு தெரியாதா? இப்போ எதுக்கு கொண்டு வந்து என்கிட்ட நீட்றீங்க அத? ஒரு ஸ்வீட்டுக்கே ஸ்வீட் கொடுக்கலாதா என்ன? இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்கு தான் இந்த ஸ்வீட். எடுத்துக்கோ ஸ்வீட். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ங்க. ஏதாச்சும் gift? உனக்குலாம் நான் விஷ் பண்ணதே பெரிய gift தான். ஹோ, அப்படியா? இருந்தாலும் அத கண்ணால பார்த்து காதால கேட்டாச்சு இல்லையா? அப்படியே கைக்கு ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும். கை கொடுத்து விஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பர்த்டே பாயோட விஷ் ப்ளீஸ். எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன். வெளியே வா. ஒரு நிமிஷங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு. எதுக்கு நீங்க கொடை எடுத்துட்டு போங்களேன்? ஏன் மழையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிருமா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க.
நீங்க வேற ஸ்வீட்டா மழை பெஞ்சு அதனால நீங்க நினைஞ்சு கரைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றது? முடியல போயா. ஐயோ இருங்க. என்ன பேசினாலும் கரெக்ட் ஆக மாட்டாளே. ஷிட். டேய் வெண்ண, நீ என்னடா இங்க? எப்படா வந்த? நீ ஸ்வீட்டுன்னு வலிஞ்சிட்டு இருந்தியே, நான் அப்பயே வந்துட்டேன். டேய், உனக்காக கீழே 2 முறை பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா கொஞ்சம் கூட மதிக்காத பொண்ணுகிட்ட வலிஞ்சிட்டு இருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? ஏண்டா என்ன போட்டு கொடுத்ததுல உனக்கு என்ன லாபம்? உன்னை போட்டு கொடுத்தா தானே உங்க அப்பா உனக்கு உடனே கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய காசு உடனே கொடுத்துருவாரு. நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்ல. நீ போய் கேட்டவனே எங்க அப்பா இந்தா அப்படின்னு கொடுத்துருவானு உனக்கு? என்னடா சொல்ற? ஆமாடா, அவன் ஒரு பிளான் வச்சிருக்கான். அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு. அந்த காசை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம தான் எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்ன்ற குறிக்கோளோட இருக்கான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அவன்கிட்ட காசு வாங்கி தரேன். நான் எப்படி உன்னை நம்புறது? போ, அப்ப எங்க அப்பா கிட்டே வாங்கிக்க போ. இல்ல நீ சொல்லு, நான் நம்புறேன். சரி, நீ எனக்கு யாரு? நான் உனக்கு அண்ணன். இல்லடா மாமா. மாமா இல்ல, அண்ணன்டா. ஏய், இனிமே நீ எனக்கு மாமா, சரியா? மாமாவா? ஏன்? ஏனா நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். நீ யாராச்சும் வராங்களா அப்படின்னு நோட்டை விட்டுட்டே இரு. சரிடா. நீ என்ன எதுக்கு மாமான்னு சொன்ன அதை சொல்லிட்டு போடா. இப்போ உனக்கு புரியாது. போக போக சொல்லிட்டு போடா. இந்த எபிசோடு எப்ப முடியும்?